விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் விஜயம் கலந்து கொள்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர்களும் கலந்து கொள்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசியது இப்போ மிகப்பெரிய ஒரு விவாதமாயிருக்கு. மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு ஆதவ் அர்ஜுன். இது எப்படி பார்க்குறீங்க? திருமா விஜய் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் 200 இலக்கெல்லாம் தொட முடியாது அப்படிங்கிறாரு, மைனஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. திமுக அவங்க ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு தெரியும், இலக்கு 200 அப்படின்னு சொல்றாங்க. இவர் 200 தொட முடியாது, மைனஸ் ஆகும் அப்படிங்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கின்ற நூல் வெளியீட்டு விழா வெகு நாளைக்கு முன்னால திட்டமிட்ட ஒரு செயல். இதனுடைய வரலாற்றை வாசகர்கள் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன் பின் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி, மத்தியில இருப்பது பிஜேபி தலைமையிலான ஆட்சி. இதுல விஜய் அரசியலை துவங்கி அந்த தீர்மானங்களை படிச்சாலே உங்களுக்கு விஜயினுடைய போக்கு எந்த பக்கம்னு தெரிஞ்சிடும். ஒரு 10-12 தீர்மானங்கள் மதமோ சாதியோ மக்களை பிரிக்க கூடாது என்பதுல ரொம்ப தெளிவான தீர்மானங்களை வகுத்தவர் விஜய். அப்போ பிஜேபி சார்பு நிலையில் விஜய் தனியாக பேசுவதில்லை என்று நம்ம முடிவெடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் மட்டும் என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஒரு சில விஷயங்களில் விமர்சித்திருக்கிறார், தீர்மானங்களாகவும் போட்டிருக்கிறார். 16 தீர்மானத்துல 2 தீர்மானம் தான் மாநில உரிமைக்குள்ள வருது. அதுல ஒரு தீர்மானம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக இடிப்பது போன்ற வாசகங்களோட வந்திருக்கு. அப்ப விஜய் அரசியலை நம்ம எப்படி பார்க்கணும்னா, திமுகவுக்கு எதிராகவும் பிஜேபி ஆதரவு இல்லாமலும், இதான் விஜய்னுடைய அரசியல் கட்சியை பற்றிய புரிதல். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளரா அல்லது உதவி பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய ஆதவ், அவர் ஒன்றும் தேர்ந்து எடுக்கப்பட்ட நிர்வாகி கிடையாது. திருமாவோட இருக்கக்கூடிய பழக்கத்தின் காரணமாக ஒரு நிர்வாகியாக சொருகப்பட்டவர். நான் வேணும்னே தான் அந்த வார்த்தையை போடுறேன். ஜனநாயக முறையில் அவர் வரவில்லை. திருமா தன் மூலம் இருக்கக்கூடிய நட்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு உதவி பொதுச் செயலாளராக தன்னை மாற்றிக்கொண்டவர் ஆதவ். ஆதவனுடைய வரலாறு என்பது அரசியல் வரலாறு இல்லை. அவர் ஒரு புத்தக நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் மூலம் சில புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். எல்லாமே சுய முன்னேற்ற புத்தகங்களை பற்றிய பதிப்புகள் தான். அரசியல் தகவலுக்குள்ள அவங்க வரவே இல்லை. ஆனால் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அரசியல் இயக்கத்துக்கு விஜய் வருவதற்கு முன்பே ஆதவ் தனக்கு விஜயில இருக்கக்கூடிய நெருக்கத்தை பயன்படுத்தி அவர் அழைத்திருக்கிறார் என்ற செய்தி கூட இந்த கூட்டங்களுக்கு அழைத்தவர்களுக்கு தெரியாது. குறிப்பா நீங்க நம்ம ஓய்வு பெற்ற நீதி அரசர் சந்துரு, அவர் மனித உரிமை தளத்துல செயல்படுபவர். அம்பேத்கரை பற்றி தொடர்ந்து எழுதி புத்தகங்களை வெளியிட்டவர். அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து தீர்ப்புகள் வழங்கி அதை ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியிட்டவர். சோ ஒரு புத்தகங்களோட உள்ள தொடர்பு, ஆதவ் நடத்தக்கூடிய புத்தக நிறுவனம், இதை ஒட்டி சந்துரு வருகிறார். இந்த நிகழ்ச்சியில சந்துரு பேசுறாரு, இவங்க பேசுறாங்க. ஆனா ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு திருமாவளவன், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அழைப்பது, இதெல்லாம் ஏர்லியர் ஸ்டேஜ்ல இவங்களுடைய விவாதத்துல இருந்தது என்று திருமாவளவன் தொடர்ந்து பேசி வருகிறார். ஊடகங்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிகழ்ச்சியை ஒரு வருடத்திற்கு முன்பே என்கிட்ட கட்டுரை வாங்கி என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தார்கள், நான் பங்கேற்பேன் என்று சொல்லும் போது விஜய் அரசியலில் இல்லை. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரே மேடையிலா என்ற கேள்வியை மீடியாக்கள் பேசும்போது
சுதாரிச்சு ரொம்ப தெளிவான வார்த்தைகளோட நம்முடைய திருமாவளவன் பதில் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளாமல் இருப்பது சரி என்று. இப்போ இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின சப்ஜெக்ட பாருங்க. ஒரு குடும்பத்திடம் ஆட்சி இருக்கக்கூடாது, பிறப்பால் ஒருவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது, மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். இந்த 3 சப்ஜெக்டும் எங்கிருந்து வருது? யாரை நோக்கி வருது? எங்க இருக்குது மன்னராட்சி? மன்னராட்சியினுடைய வரலாறு தெரியாம ஒரு புத்தக கம்பெனி நடத்தக்கூடிய ஆட்களும், திடீர்னு அரசியல்ல யாரோ எழுதி கொடுத்ததை பேசுறவங்களும் நம்மளுடைய மண்டையில வேற வரலாறு திணிச்சிருவாங்க. அதாவது RSS தன்னுடைய புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறான், அலெக்சாண்டர் போரில் வெற்றி பெற்ற மாவீரன். உலக சரித்திரத்துல அதுதான் எழுதியிருக்கு. ஆனா RSS என்ன எழுதுறான்னா, இந்திய தேசத்தின் தியாகத்தால், இந்திய இந்துக்களின் எதிர்ப்புணர்வினால் அலெக்சாண்டர் திரும்பி ஓடினான் எழுதியிருக்கிறான். அப்போ மோசமான வரலாறை RSS சொல்லுவது போல இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வரலாறை நம்ம மண்டையில திணிக்க கூடாது. அவர் சொன்னபடி மன்னராட்சி நடக்கிறதா என்றால் வடக்கு அரசியல அவர் பார்க்கணும். சௌதாலா அதுல இருந்து வரணும், அமித்ஷா அதுல இருந்து வரணும், ராஜ்நாத் சிங் அதுல இருந்து வரணும். மன்னராட்சின்றதுக்கு வடிவம் இல்லை, ஆனால் வாரிசுகள் வருகிறார்கள். அது பல கட்சியில இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் உதயநிதி ஸ்டாலின் அப்படி வந்திருக்கிறார் என்பதை மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்று சொல்லுவது அவருடைய அரசியல் அரைவேக்காட்டுத்தனம் என்றுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட், திருமாவளவனுடைய இதயம், சிந்தனை இந்த நிகழ்ச்சியில தான் இருக்கு. அவர் சொன்னாரா? அவரு இந்த நிகழ்ச்சிக்கு தெளிவா சொல்றாரு, ஆதவ் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்து அல்ல, அது அவர் சொந்த கருத்து. புதிய அரசியல் கூட்டணி சம்பந்தமாக அவர் பேசுவது நம்ம ஆதவனுடைய தனிப்பட்ட கருத்தை தவிர வேற யாருடைய கருத்தும் அல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை ஏற்காது. ஒருபடி மேல போய் ஷானவாஸ் தெளிவா சொல்லியிருக்காரு, வரம்பு மீறி கொள்கைக்கு முரணாக இப்படி பேசுவது என்பது நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படும். இன்னும் முகநூல்ல எல்லாம் கீழே என்ன வந்துருச்சுன்னு சொன்னா, ஆதவை பயன்படுத்துகிறார்கள். திமுகவுல திருமாவளவனுடைய அந்த திமுக எதிர்ப்பு சிந்தனையை கூட்டணி ஆட்சி என்ற முறையில் கொண்டு வராங்க. இப்ப கூட்டணியை பற்றி, ஆட்சியை பத்தி எல்லா கட்சிகளுக்குமே தனித்தனி கருத்து இருக்கு. புத்தக வெளியீட்டுல அவங்க பேசின விஷயத்தை வச்சு நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, திரைப்படத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதிக்கத்தில் அனைத்தும் போய்விட்டன என்ற ஆதங்கத்தில் விஜய் பேசுகிறார். அவருடைய பேச்சு முழுசா நான் கேட்டேன். அம்பேத்கருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி விஜய் அம்பேத்கரிடம் புத்தகம் பெறுவது போல போடுவது கொடுமையினும் கொடுமை, அரசியல் கொடுமை. அது அடிப்படை ஞானமே இல்லாத, அம்பேத்கரை பற்றி அறியாத ஒருத்தரை அப்படி கொண்டு போய் மேல நிறுத்துறது மூலதனத்தை கையில் வைத்துக் கொண்டு அரசியல் நடத்துபவர்களின் பகடைக்காயாகத்தான் போய் முடிந்திருக்கிறது பல மாநிலங்களில், பல நாடுகளில். அந்த அடிப்படையில இந்த பிரச்சனையை பயன்படுத்துகிறார்கள். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, விஜயினுடைய எதிர்ப்பு மதவாத அரசியலுக்கும் சாதிய அரசியலுக்கும் எதிராக இருந்தால் அது ஓகே, அதை பயன்படுத்தி கொள்ளலாம். கூட்டணிக்குள் குழப்பம், கூட்டணி ஆட்சி என்ற விதத்தில் உருவாக்குவார்கள் என்று சொன்னால் அதை எதிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால அந்த புத்தக வெளியீட்டு விழா அம்பேத்கருடைய பல புத்தகங்கள் வெளியிட்ட போது இவ்வளவு பாப்புலாரிட்டி கிடைக்கல. நிறைய மீடியாக்களுடைய அந்த வேகம் என்பது எதை நோக்கியோ போவதற்கு பதிலாக இப்படி வந்திருக்கிறது நல்லதுதான். நம்ம அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போராக இது மாறக்கூடாது. அப்படி மாறிச்சுன்னு சொன்னா அதுல பிஜேபி தன்னுடைய காயை நகர்த்துவார்கள். அந்த அரசியல் புரிதல் ஆதவுக்கும் இருக்க வேண்டும், விஜய்க்கும் இருக்க வேண்டும். பேசும்போது ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்காக இப்போ இருக்கிற தேர்தல் நான் குறை சொல்லலை. தேர்தல் அந்த நடத்துகிற முறையில் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் சொன்னீங்க RSS பாஜக தொடர்பு பற்றி சொன்னீங்க.
இப்போ அவர் அங்கே மணிப்பூர் நடக்கிற சம்பவத்தை குறிப்பிட்டும் பேசுறாரு, அங்க இருக்கிற அரசு அதை கண்டுக்கல அப்படின்னு. அது நல்லது. மணிப்பூரினுடைய அரசியலை அவர் தொட்டதை வச்சும் சாதி மதத்துல இந்த நான்கு நெறியில போராடிய பையனை கூப்பிட்டு வச்சு அவங்க பரிசு கொடுத்ததும் ஒரு நல்ல சிந்தனையை நோக்கி விஜய் போகிறாரே என்று நம்மளை யோசிக்க வைக்கிறது. ஆனால் யாருடைய நெருக்கடிக்கோ பயந்து பிஜேபியை எதிர்ப்பதில் அவர் சமரசம் ஆகிவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. இன்னொன்னு சொல்றாரு, இருமாப்புடன் எகத்தாளத்துடன் பேசுறாங்க 200ன்னு, அது வந்து மைனஸ் ஆகும் அப்படிங்கிறார். அதாவது அவர் இந்த புத்தக வெளியீட்டு விழாவினுடைய அரசியல் பேச்சில உங்களுடைய நினைப்பை மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவார்கள், அது நீ உங்களுடைய கனவு 200 இருந்தா அந்த கனவை மக்கள் நிராகரிப்பார்கள். மக்கள் நிராகரிப்பார்கள் என்பதற்கு ஒரு சீர்தூக்கி பார்க்கறதுக்கு என்ன யாட்ஸ்டிக் வச்சிருக்கோம், என்ன ஒரு இது சரி இது மோசம் என்று சொல்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க, மத்திய அரசு முதல்ல நமக்கு காசு கொடுக்கல, 6 அம்சங்களில் காசு கொடுக்காத சூழலை இவர் போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் முயற்சி இல்லாம இருந்தது. 2000 கோடி நீங்க உடனடியா ரிலீஸ் பண்ணணும்னு நம்ம கேட்கும் போது நமக்கு ஒரு பைசா கூட வரல. இன்னைக்கு நமக்கு 6845 கோடி ரூபாய் வேண்டும் என்று நாம 3வது கடிதம் அனுப்பியிருக்கிறோம். இப்ப நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்குது? 944 கோடி ரூபாய் நேற்று அறிவிச்சிருக்காங்க, செவ்வாய்க்கிழமை வரும். கேட்டதை விட கம்மியாக. நான் இதுக்கு மறுபடியும் உதாரணத்துக்கு போறேன். குஜராத் வெள்ளம் சொத்துக்களை நாசமாக்காத போது, உயிர் பலி வாங்காத போது குஜராத் அரசு கேட்டது 3500 கோடி, குஜராத்துக்கு உடனடியாக கொடுத்தது 3100 கோடி. 87% கொடுக்கக்கூடிய குஜராத்திற்கு 6000 கேட்ட தமிழ்நாட்டுக்கு 944 கொடுப்பது என்பது இன்னமும் ஒன்றிய அரசினுடைய போக்கு மாறவில்லை. துவங்கி இருக்கிறது, நம்முடைய குரலை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது ஒண்ணுதான். இன்னமும் நம்ம நெருக்கடியை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய தேவை இருக்கு. வயநாட்டுக்கு காசே கொடுக்காம வயநாட்டுக்கு போய் விசிட் பண்ணி வந்ததுக்காக 2.25 கோடி ரூபாய் அந்த போக்குவரத்துக்கு ஹெலிகாப்டருக்கான செலவை மைனஸ் பண்ணி எனக்கு பேமெண்ட் கொடுங்க என்று கேட்கிறாங்க. கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு, வாங்க வேண்டியது மாநில அரசு. நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி பிரியங்கா காந்தி கிட்ட அமித்ஷா பட்டவர்த்தனமான பொய் பேசுகிறார். இதான் இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய நிதியில பேசக்கூடிய மோசமான அணுகுமுறை. தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது அந்த பிரச்சனையை ஒட்டி தமிழ்நாடு ஒன்றுபட்டு குரல் கொடுக்க தமிழ்நாட்டினுடைய திமுக தலைமையிலான கூட்டணி சரியான பாதையில சென்று கொண்டிருக்கிறது. ஆதவ அர்ஜுனா பத்தி எல்லாம் பேசுனீங்க. அந்த ஆதவ அர்ஜுனா பேசுறத வந்து திருமாவளவன் கண்டிக்கல. ஆதவ அர்ஜுனா பேச்சு குறித்து திருமாவளவன் ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா திருமாவளவன் கண்டிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அதாவது நீங்க நம்ம வெளியில வந்து தேர்தல் நடந்து மாநில நிர்வாகிகள் பட்டியல் போடும் போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய டாப் மோஸ்ட் லெவல்ல ஒரு பெரிய முணுமுணுப்பு வந்தது. ஆதவ் அர்ஜுனா வரும்போது அவரை துணை பொதுச் செயலாளரா இவர் நியமித்தது ஆரோக்கியமான அணுகுமுறை இல்லை என்ற கருத்து பரவலாய் இருந்தது. நிர்வாகிகள் அதை எப்படி யோசிச்சாங்கன்னு சொன்னா, இவர் கொஞ்சம் பாசிட்டிவா நமக்கு பயன்படுவார்னு திருமாவளவன் எதை வைத்தோ அனுமானித்திருக்கிறார். அந்த அனுமானம் தவறு என்பதை முதல் நிகழ்ச்சி நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஒரு சமயம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, பாப்புலாரிட்டி பக்கம் சாயறது ஆதவுக்கு புதிதல்ல. அவர் ஒன்னும் அரசியல்ல ஜொலிக்கிற ஆளே கிடையாது. ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ்ல ட்ரெயினர், ஒரு கோடீஸ்வரனுடைய லாட்டரி வியாபாரியினுடைய மருமகன் என்கின்ற அந்தஸ்தை தவிர வேற அரசியல் ஞானமே அவருக்கு கிடையாது. நீங்க அந்த அவருடைய பேச்சை கேட்டாலே உங்களுக்கு புரியும். அதனால அவரை அவ்வளவு பெரிய போஸ்ட்ல கொண்டு போய் வைத்திருக்க வேண்டியதில்லை. அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சுட்டாங்க இந்த நிகழ்ச்சியில. இதற்கு மேல அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஷானவாஸ் சொன்னது போல இப்படிப்பட்ட ஆட்களுடைய வளர்ச்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி செயல்பாட்டுக்கு மட்டுமில்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதே ஒரு அவப்பெயரை உருவாக்கிவிடும். அதை தவிர்ப்பது நல்லது என்றுதான் நாம கருதுறோம். அவருக்கு அரசியல் அறிவுலாம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அவரு தான் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரே பேசி ஆச்சிட்டு வந்தாரு. இந்த கூட்டணி வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் இவர் வந்து தேர்தல் வியூக நிபுணரா, அதாவது அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட பணியெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்களே. தேர்தல் பணியெல்லாம் செய்ய
அவருடைய மூவ்மெண்ட் பூரா தெரிஞ்ச விஷயம். பிரசாந்த் கிஷோரே அரசியல் அனுபவம் இல்லாதவர். அவர் நீங்க ஆர்கே பாலாஜி எல்கேஜின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துல ஒரு காட்சி வரும். ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி எப்படிப்பட்ட அணுகுமுறையை செஞ்சா உங்களுக்கு வாக்குகள் வரும்னு ஒரு ஏற்பாடு நடக்கும், ஒரு ஐடி குரூப் அசஸ்மெண்ட் வச்சு. அந்த வேலையை செய்தவர் தான் பிரசாந்த் கிஷோர். அவருடைய அனுபவத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டவர் தான் ஆதவ். அதை தாண்டி அவருக்கு ஒன்றும் அனுபவம் இருப்பதாக எங்களுக்கு தெரியல. இன்னொன்னு, அவருடைய பெயரை முன்னால கொண்டு வந்தது விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் தான். இன்னும் சொல்ல போனா மாநில நிர்வாகிகள் பட்டியல் வரும்போதே மிகப்பெரிய அளவுக்கு அது எதிர்பார்க்க வந்தது. அவங்க கொஞ்சம் திருமாவளவனுக்காக அதை சுருக்கிக்கிட்டாங்க. இப்ப சரியா பாதைக்கு அவரை கட் பண்ணி விடுறதுக்கான ஏற்பாட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. வங்கி திருத்த சட்ட மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினாங்க. அவர் பேசும்பொழுது ஹிந்தியில் பேசினாங்க. ஹிந்தியில் பேசும்பொழுது அந்த ஹிந்தியில் பிழை இருக்குது அப்படின்னு எதிர்வரிசையில் அமர்ந்திருந்த உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டி காமிச்சாங்க. அப்போ இவர் சொன்ன பதில் அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தமிழ்நாட்டில் இந்தியை படிக்க விடல, கிண்டல் பண்ணாங்க. தமிழ்நாடு உப்பை சாப்பிட்டுக்கிட்டு ஹிந்தி படிக்கிறியா அப்படின்லாம் சொல்லி அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பதில் எதிர்வினைகள்லாம் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? தற்போதைய நிலையில இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கு? அவங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி அமைச்சராக பொறுப்பேற்று 3வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்ற பின்பு போட்ட பட்ஜெட் 1. அந்த அம்மா இதுவரைக்கும் 7 பட்ஜெட் போட்டிருக்காங்க. இந்த 7 பட்ஜெட்டையும் அனலைஸ் பண்ணி ஏற்கனவே நிதித்துறையினுடைய டாப் மோஸ்ட் போஸ்ட்ல இருந்த ஒரு 3-4 செயலாளர்கள் ஆங்கில பத்திரிகைகள்ல, வயர் போன்ற பத்திரிகைகள்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியால கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின கட்டுரைகளுடைய சாராம்சத்தை பெரிய அளவுக்கு நம்ம பேசலைன்னா கூட ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நாடாளுமன்றம் விவாதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னதுல இந்த வங்கி திருத்த சட்டம் வரல, பாய்லர் திருத்த சட்டம் வரல. நாம குரல் வாக்கெடுப்பு மூலமாக நீங்க தள்ளி தள்ளி போவது சரியில்லை, ஆரோக்கியமான பிரச்சனைகளை விவாதிக்க நேரம் ஒதுக்க வேண்டும் என்று சொன்னதுல ஃபர்ஸ்ட் அதானி, 2வது மணிப்பூர், 3வது சரிந்து வரக்கூடிய பொருளாதார சீழல், வயநாடு பிரச்சனைகள் உள்ளிட்ட, தமிழ்நாடு வெள்ளம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள். இதுல நம்முடைய எதிர்ப்பு குரல் பூரா அமித்ஷாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அப்படி போய்கொண்டிருக்கின்ற போது அமித்ஷாவும் மற்றவர்களும் பதில் சொல்லி நாடாளுமன்றத்தில் அதானியினுடைய பெயர் மேலும் டேமேஜ் ஆகக்கூடாது என்று தேவையில்லாத சப்ஜெக்ட உள்ள சொருகி பேசினதுதான் நம்முடைய நிதி அமைச்சர் செய்த பிற்போக்கு தந்திரம். நடைமுறை தந்திரம்லாம் இல்ல, பிற்போக்கு தந்திரம். ராஜா ஆவேசமாக உரையாற்றுகிறார். ஆவேசமாக உரையாற்றும் போது ஒரு தப்பான செய்தியை பிஜேபியினுடைய எம்பி பேசுறார். அதை இந்திரா காந்தி அனுமதித்தார் என்று சொல்றார். அந்த விவகாரங்கள் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட போது இந்திரா காந்தி அதை அனுமதித்ததார் என்ற சப்ஜெக்ட் பொய்யான செய்தி. இது சம்பந்தமா ராஜாவும் அவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த அம்மா மறுபடியும் பேசி இந்திரா காந்தியினுடைய வரலாற்று தியாகம் எல்லாம் நமக்கு தெரியும், அதோட சேர்ந்து அந்த அம்மா எமர்ஜென்சி கொண்டு வந்ததையும் நமக்கு தெரியும் என்று பதில் சொல்றாங்க. அப்போ அந்த தேவையற்ற பேச்சை பேசுவது அந்த அம்மாவுடைய வேலை என்பதற்கு ஒரு உதாரணம் இது. 2வது, இந்த அம்மா இந்தியில பதில் சொல்லும் போது சில விவரங்களை இந்த அம்மா சொன்ன முறை இந்தி வட்டத்துக்குள்ளேயே இல்லைன்னு தமிழ்நாட கடந்த ஆம் ஆத்மி பார்ட்டி, சமாஜ்வாடி பார்ட்டி எம்பிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு அவங்க கேள்வி கேட்கறாங்க, நீங்க சொன்னது இந்திக்குள்ளேயே வரலன்னு. அப்ப இந்திக்குள்ளேயே வரலன்னு போது அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அப்படியா, நான் திருத்திக்கிறேன்னு சொன்னா நல்ல நிதி அமைச்சர், இல்ல நான் பேசுறது கரெக்டுன்னு மொசலுக்கு 3 கால்னு பேசுற வழக்கத்துல அந்த அம்மா பேசியிருந்தா அதாவது சரின்னு ஒத்துக்கலாம். ஆனா அந்த அம்மா என்ன பேசினாங்கன்னா, நான் இந்தி எப்ப படிச்சேன்னா, எப்படி படிச்சேன்னா, இவங்கெல்லாம் இந்தி படிக்கிறவங்களை பார்த்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி விவகாரம் பண்ணும்போது பயந்து பயந்து படிச்சேன், அதனாலதான் இந்த பதில் இப்படி வந்திருக்குன்னு சொல்றாங்களே. இதை விட ஒரு இம்மெச்சூர்டு, அதாவது முதிர்ச்சி அற்ற ரிப்ளை எந்த நிதி அமைச்சராலையும் கொடுக்க முடியாது.
அப்ப நாடாளுமன்றத்துக்குள்ள என்ன விவகாரம் வந்திருக்குன்னு சொன்னா, இந்த 7 பட்ஜெட்ல இந்த அம்மா முதலாளிகளுக்கு சலுகை கொடுத்திருக்கிறாங்க. கடைசியா இந்த 3வது முறையாக வந்திருக்கிற மோடியினுடைய ஆட்சியில இவங்க போட்டிருக்கிற பட்ஜெட்ல 5 குவார்டர் இது வரைக்கும் வந்ததுல 5 குவார்டர்ல நம்முடைய பணவீக்க விகிதம் பாதிப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது சக்திகாந்த தாஸ் உட்பட பழைய ஆட்கள் எல்லாருமே இப்ப இருக்கக்கூடிய நிதி செயலர் உட்பட கவலையோடு பாக்குறாங்க. அதன் காரணமா தான் விலைவாசி என்பது மிகப்பெரிய அளவுக்கு ஏறுகிறது என்று சொல்றாங்க. இப்ப இந்த சப்ஜெக்ட அந்த அம்மா பேசுறதுக்கு பதிலா அந்த பதில சொல்லி கொண்டு போயிட்டாங்க. இது சரியல்ல என்றுதான் நம்ம பேசியிருக்கிறோம். நம்முடைய எக்கானமி மோசமான நிலையில் இருக்கிறது என்பதை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. நீங்க ட்ரம்ப் ஒரு ஜெயிச்ச உடனே ஒரு அறிவிப்பு சொன்னார். அமெரிக்கா முதன்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகளோடு மற்ற நாடுகள் ஏற்கனவே பைடன் ஆட்சியில நீங்க இறக்குமதி பண்ணதுல கூடுதல் வரி விதிப்பேன். பிரிக்ஸ் என்பது நம்ம சேர்ந்த நாடு, அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, நம்ம சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த பிரிக்ஸ் நாட்டுல நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமா போகுதே, இது என்ன செய்யலாம்னு இந்த அம்மாட்ட கேட்கும் போது இந்த அம்மா ஆரோக்கியமான பதில் சொல்லாம பிரிக்ஸ் நாடுகள் தன்னுடைய சுயத்தன்மையை இழப்பதில் இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு மோசமாக போயிருக்கிறது என்றுதான் சொல்றாங்க. இதை உடனடியாக கவனமோடு பரிசீலிக்க வேண்டும் என்று நம்ம ஆட்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த கொதிகலன்கள் பாதிப்பு வந்தா கொதிகலன்கள் பாதிப்பு சம்பந்தமா மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவசர சட்டத்தின் மூலமா மத்திய அரசுக்கு மாற்றுவது சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட மோசமான சட்டங்களை கொண்டு வருகின்ற பிஜேபி அரசுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.